26 நானே படிக்கிறேன். யாத்திராகமம் 15:26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. எப்படி கேட்கணுங்கிறாரு? எத்தனையோ காரியங்கள் நம்ம கவனமாய் கேட்கணும். யாராவது நமக்கு செல்போனில் பேசினாங்கன்னா ஐயோ நான் கவனமாக கேட்கணும். அதான் சரியாக கேட்கல, இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தமாக பேசு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ரொம்ப கவனமாய் கேட்குறோம். நீ தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. யாத்திராகமம் 15:26 அவர் பார்வைக்கு செம்மையானவளை செய்து. இது 2வது காரியம். முதல்ல இருந்துச்சுன்னா கவனமாய் கேட்கணும். அடுத்தது அவர் பார்வைக்கு, யார் பார்வைக்கு? ஆண்டவருடைய பார்வைக்கு. அவர் பார்வைக்கு செம்மையானவளை செய்து. இது 2வது காரியம். அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. இது 3. அவருடைய நியமங்களை அவையும் கை கொண்டால். 4. அந்த கரோனா வைரஸ் உனக்கு வராது. கரோனா வைரஸ் சீனால சீனா தேசத்தில் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. இவங்க ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. நம்மளே மாதிரி சுத்தங்கிட்ட நாடு கிடையாது. ஒரு காலத்து அப்படி இருந்தது. இப்போ ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டாங்க. சூப்பர் நாடு. நம்ம ஒன்றுமே தூசி. அங்கே அவ்வளோ ஜனத்தொகை இருந்தாலும் கூட அவர்கள் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிதல்லாம் எல்லாருக்கும் தெலுங்கோட சொல்றீங்களா? கீழ்ப்படிதல். நீ கவனமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டார். 4 பேர் எல்லாமே அவர் தான். அவருடைய வார்த்தை, அவருடைய நியமங்கள், அவருடைய கட்டளைகள் எல்லாத்துக்கும் கவனமாய் கேட்டு அது கவனமா ஒபே பண்ணேன்னா ஜனங்களுக்கு எத்தனை விதமான வியாதி வந்துச்சு? 10 விதமான வியாதி வருது. அதெல்லாம் சாதாரண வியாதியா? பயங்கரமானது. அது ஒண்ணு கூட உனக்கு வராது அப்படிங்கிறாரு. வாட் இஸ் கிரேட் பிளெஸிங் இட் இஸ். ஒண்ணு கூட உனக்கு வராதுங்கிறாரு. அந்த சீனால இருக்கிற அந்த கரோனா வைரஸ் இதே வந்துருச்சு. ஏற்கனவே கேரளாவில் இருக்கு. காரைக்கால் யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே படிச்சுட்டு இருந்தான். ஒரு கேர்ள போயோ அவங்க வந்ததுனால அவங்களும் கொண்டாண்டாங்க, இறக்குமதி பண்ணிட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு பிளேனோ 2 பிளேன் ஏர் இண்டியா பிளேன் போயிருந்துச்சு. நான் எதுக்குன்னா கரோனா வைரஸை இப்போ கொண்டாந்து இறக்குமதி பண்ணுறது. கவனிச்சிக்கல, சரிங்க, விளையாட்டுங்க, என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கரோனா வைரஸை இறக்குமதி பண்ணுறதுக்காக கண்ணுங்கருத்துமா ஏர் இண்டியா பிளேன் 2 பிளேனை இந்திய அரசாங்கம் அனுப்பி தயவுசெய்து இந்த கரோனா வைரஸை எங்கள் நாட்டில் கொண்டாந்து இறக்குமதி பண்ணுங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. கரோனா வைரஸ் வந்த ஒரே வாரத்தில் கூட சாவு வரலாம், 2 நாளில் கூட சாவு வரலாம். எல்லாம் செத்துட்டாங்க நிறைய பேர். மோர் தென் 700 people have died in China. 700க்கு மேலே செத்து. என்ன எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களே தெரியல. இப்போ நம்ம பாட்டு பண்ணல, நமக்கு பயமே தேவையில்லை. இப்போ யாத்திராகமம் 15 படித்தோம்ல, எகிப்திற்கு வந்த வாதில் ஒன்று கூட உனக்கு வராதுங்கிறாரு. பக்கத்து வீட்டுக்கு கரோனா வைரஸ் வந்தா கூட உங்க வீட்டுக்கு வராது. முடியுமா? ஆண்டவரால முடியும். இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னார். அன்னைக்கு நான் எப்படி இருந்தேன்னா அதே பவர் இன்னைக்கு எனக்கு இருக்குங்கிறாரு. இருக்கா இல்லையா? ஆண்டவர் இருக்கா இல்லையா? அந்த விசுவாசம் இருந்தாலும் இங்க வரணும். இல்லைன்னா இது மணமகன் மன்றமாயிரும். நீங்களா லேட்டா காலையில அதை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். நான் இது மணமகள் மன்றம் இல்லை, ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்றோம்னு சொன்னாரு. இதை கல்யாணம் பண்ற ஸ்டைல கட்டியிருக்கீங்க அப்படின்னாரு. அவர் தெரியும், பரவாயில்ல, லேட்டா வந்தவங்களுக்காக நம்ம மறுபடியும் சொல்றோம். அப்படி ஆயிரும். இது ஒரு கிளப் ஆகும், கல்யாணம் பண்ற மாதிரி ஆகலாம், மணமகள் மன்றமா ஆகலாம். அதெல்லாம் இது ஆண்டோட வீடு. அப்ப ஆண்டோட வீட்டுக்கு எதுக்கு வரோம்னா என்ன சொல்லுவாரோ அப்படின்னு கேட்டு அதுக்கு கீழ்ப்படியிருக்காக வந்திருக்கிறோம். அப்ப பக்கத்து வீட்டுல கரோனா வைரஸ் வந்தா கூட நம்ம வீட்டுக்கு வராது. நீங்க முகமூடியெல்லாம் போடாம இருந்தா கூட வராது. முடியுமான்றல இது பெந்த சபை அந்த நினைச்சிருவாங்க. முடியும்னு சொல்ல மட்டும் கைதுக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்க அடிப்பாங்க. நம்ம அலையிலேயே அலர்ஜி இல்லை, நல்ல வார்த்தை கிடையாது, சொல்லக்கூடாது. இது பெந்த சபைனா இது நம்ம ஒரு மாதம் கைதுக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்க அடிப்பாங்க. நான் நம்புறேன், நீங்க நம்புறீங்களா? அப்ப அலையிலேயே சொல்லுங்க. ஆனால் மனசுக்குள்ள சொல்லிக்கணும். அலையிலேயே சொன்னா யாரும் அடிச்சிருவாங்களா? அம்மா அடிச்சிருவாங்க. அப்போ ஆண்டுக்கு கீழ்ப்படிந்து யாத்திராகமம் 15 சொன்னபடி திரும்ப வீட்டில் கூட நீங்க படிக்கலாம். எகிப்திற்கு வந்த 10 வியாதி வந்துச்சு. அது ஒண்ணு கூட உனக்கு வராது.
ஒண்ணு கூட வராம நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆண்டர் பார்த்துட்டு வர ஆண்டர் முடியுமா முடியும்னு சொல்றேன், இல்லையான்னு சொல்றாரு. அந்த மாதிரி கருத்தை நம்ம இல்லையான்னு சொல்லலாம். சும்மா நான் கடைக்கு போனேன் இல்லையா, கையில எவ்வளவு காசு இருக்குன்னு பார்த்தேன் இல்லையா, 10 ரூபா இருந்தது இல்லையா ஸ்தோத்திரம், ஆனா அவன் 12 ரூபா கேட்டா இல்லையா ஸ்தோத்திரம் அர்த்தம் கேட்டது. அந்த மாதிரி நான் சொல்லலை. ஒரேடி சொல்லாமலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டமணிக்கு ஒழுதி இல்லையான்னு சொல்றோம், தப்புதான். ரெண்டு கேட்டது பேலன்ஸா இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது, என்ன செய்யறது? நம்ம பேலன்ஸா இருக்கோம். இது நல்ல உண்மையான ஒரு அலையிலே நான் சொல்றது. பக்கத்து வீட்டுக்கு கரோனா வைரஸ் வந்தா கூட எனக்கு வராதுங்க, என்னை பாதுகாப்பு பண்ண முடியும் அல்லையோ ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லாமே. இது என்ன அசிங்கமா இருக்கா? தப்பா ஆண்டு கோச்சுக்கு வர என்ன நீ அல்லையோன்னு சொல்ற, அப்படியே ஆண்டு கோச்சுக்கு வர. அது பெந்தேஸ்க்கு மட்டும்தானே ஒரே வார்த்தை, நீ ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லுவார? இல்ல அது சங்கீகாரனே அல்லையான்னு சொல்றான். பழைய ஏற்பாட்டிலே இருக்கு, சங்கீகாரனே அல்லையான்னு சொல்றான். ஒரு சங்கீதம் ஆராயும் போதே அல்லையான்னு சொல்லி ஒரு சங்கீதம் முடிக்கும் போது அல்லையான்னு சொல்றான் இல்லையா? சரி, கொஞ்சம் ஒரு மாதிரி டிவி டைப் பண்ணேன், ஆனால் தேவையானதுதான். அதனால சொல்றதுக்கு எனக்கு ஒரு பாரத்தை ஆண்டு தந்ததுனால சொன்னேன். அதனால இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னீங்க, அதை நம்புறேன். வாட முடியும். அன்னைக்கு 10 வாதையில ஒரு வாதை கூட செஞ்சு வராம பாதையத்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கும் வாங்க முடியும். எனக்கு பக்கத்து வீட்டுல சில பேர் ஆஸ்பத்திரி வேலை செய்றீங்க, டக்குனு யாரோ ஒரு கரோனா வைரஸ் பேஷண்ட்டுக்கு பக்கத்துல போய் அவன் தும்மல் போட்டான், போச்சு அவ்வளோதான், அவனுக்கு வந்துடும். அப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு வந்துடும். அது மத்தியிலே ஆண்டால் பாதுகாக்க முடியுமா? முடியும். விசேஷத்துக்கு நான் இருக்கிறவா இருக்கிறேன்னு சொன்னீங்களே ஆண்டுறேன். நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், எனக்கு அங்கதான் டியூட்டி, பெட் ஒவ்வொரு பெட்டா பார்க்கணும், எல்லாரும் மருந்து கொடுக்கணும், தும்மல் போடலாம், இருமலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா எனக்கு வராம பாதுகாக்க உமால முடியும் இல்லையா? ஸ்தோத்திரம். ஏன்னா நீ இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப எனக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்துடும், வீட்டுக்கு வந்துடும். நான் சபைக்கு வந்தேன், சபையில இருக்க எல்லாரையும் கொடுத்துருவேனே. அது ஆண்டுக்கு தெரியுமா? தெரியும். ஆண்டாள போய் தடுக்க முடியுமா? முடியும். ஆகவே நம்ம அந்த ஒரு நிபந்தனை மாத்திரம் கீழ்படிஞ்சா போதும். அதான் யாத்திரம் பயங்கரான்னு சொல்றது. நீ மெய்யாவே என் வார்த்தையை கவனமாய் கேட்டு, நம்ம எப்போ யாருடைய வார்த்தையை கவனமாக கேட்போம். நமக்கு பிடிக்காதவங்க பேசுனா அந்த காலம் வந்து கேட்காத மாதிரி கூட போய் எதிர்த்து கூட போயிடுவோம். ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து சில வாத்தியர் வந்துன்னா அந்த வாத்தியரா வாடா கேன்டீன் போகணும்னே கட் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் வாத்தியர் போரடிப்பாரு, ஒன்றும் நல்லா சொல்லி திரும்ப அது நம்மளே கைடு வாங்கி படிச்சுக்கலாண்டா. கேன்டீன் வா கொஞ்சம் டீ விஷயம் தமிழிச்சுட்டு போகலாம். காலேஜில் டயர் வருஷத்துல அப்படியெல்லாம் நடந்தது. இப்போ எப்படின்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே நல்ல ஸ்டஃப்ல வாத்தியர் வந்தாங்க, நல்ல ப்ரொஃபஸர், ரொம்ப திறமையான ப்ரொஃபஸர் வந்தாருன்னா ரொம்ப கவனமாக அவர் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. அதான் பாடங்கள்லாம் புரியும், ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. கவனமாக கேட்பாங்க. அதாங்க ஆரம்பிச்சாரு, வார்த்தையெல்லாம் கவனமாக கேட்டு, நான் கேட்கறத வச்சே ஆண்டு கணிச்சாரு. இவன் வந்து என் பிள்ளையே கிடையாது, என்னை மதிக்கவே இல்லை. நம்ம யார்கிட்ட பேசும்போது நம்ம யார்கிட்ட பேசும்போது நம்ம வார்த்தை யாராவது கவனிக்கலாம் உடனே கண்டுபிடிச்சிடுவோம்ல. இவன் என்னை மதிக்கல, அசட்டு என்ன வேணும்னு கேட்கறான், எங்க மதிக்கிறான் என்னைய அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவே சொல்லுவாங்க. பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க, எங்க என்ன மதிக்கிறான், முந்தி மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ நாமே கண்டுபிடிக்கிறோமே, ஆண்டு கண்டுபிடிப்பாரா கண்டுபிடிக்க மாட்டாரா? கண்டிப்பா கண்டுபிடிப்பார்ல. நம்ம ஆண்டை வார்த்தை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்று ஆண்டருக்கு தெரியுமா தெரியாதா? 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். பதினெட்டு முன்பாக 2 Corinthians chapter 7 from verse 1 we will read. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை படிக்கலாம். ஒரு 5 வசனம் படிக்கணும், ரொம்ப படிக்க வேண்டாம். பிறகு பார்த்தா எல்லாத்தையும் படிச்சு தான் டைம் ஆகும், நீங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் முதல்ல 5 வசனங்களை நாம் மாறி மாறி படிக்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகவில்லை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். உங்களை குற்றவாளிகள் ஆக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை, முன்னே நான் சொல்லியபடி உங்களை கூட சாவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே.
எப்படி என்றால் நாங்கள் மக்கதனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலே உபதிரப்பட்டோம். புறமே போராட்டங்கள் உள்ளே பயங்களும் இருந்தன. போதும், பின்னால் உள்ள வசனங்களே பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க விட அப்படி சொல்லிடலான்னு பார்க்குறேன். முதல் வசனம் பாருங்க. இப்படிப்பட்ட வாக்குறுதி நமக்கு உண்டாயிருக்கிறதுனாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தையும் நீங்க. அப்போ நம்முடைய ஆவியில கூட அசுத்தம் உண்டாகுமா? மாம்சத்தின் மூலமாக ஆவிக்குள்ளேயே அது பரவுது. சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு பரவுது இல்லை, அது மாதிரி அது பரவ இருக்கக்கூடிய ரொம்ப சீக்கிரமா பரவுறது. நல்ல காரியங்கள் பரவுறது ரொம்ப கஷ்டம், கெட்ட காரியங்கள் உடனே பரவும் இல்லையா? ஆவி எப்படிப்பட்ட வாக்குத்தத்தை நமக்கு உண்டாயிருக்கு அப்படின்னா, எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அதுக்கு முன்ன அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எனக்கு பிரியமா இருந்து நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், அந்நிய ஜனங்களோடு கலக்காம பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்கன்னா நான் உங்களுக்கு தகப்பனா இருக்கேன். நம்ம ஆராதிக்கும் போது கூட நம்ம சொல்றோம் ஏசப்பான்னு சொல்லி ஆராய்க்கிறோம், பிதாவேன்னு சொல்றோம். ஆராய்க்கிறது உண்மைதான். அவர் நமக்கு தகப்பன், அவர் நமக்கு தகப்பனாகவும் நாம் ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் தகப்பனை கீழ்ப்படைய வேண்டியது அவசியம் தானே, நியாயம் தானே அது இல்லையா? அப்ப தகப்பன் வந்து பிள்ளைகள் தனக்கு கீழ்ப்படின்னு எதிர்பார்க்கிறது நியாயம் தானா? என்னப்பா நியாயமா நான் உங்களுக்கு கீழ்ப்படின்னு எதிர்பார்க்குறீங்களே, நியாயம் தானே? எந்த பிள்ளைகளா போய் அப்பாட்டே அம்மாட்டே பேசுனா அந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? இப்படி அநியாயமே எதிர்பார்க்குறீங்களே, நான் எப்போ பார்த்தாலும் கீழ்ப்படின்னு எதிர்பார்க்குறீங்களே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்பா அம்மாக்கு? அவை இங்கே அந்த வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் அந்நிய ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக என்ற வார்த்தையை கேட்டு எனக்கு பிரியமாய் ஜீவித்தால் நான் உங்களுக்கு தகப்பனா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பேன். குமாரன் இருக்கிறதுனால என்ன சிலாக்கியம், என்ன பிரிவிலேஜ்னா தகப்பனுடைய சொத்தெல்லாம் குமாரன் குமாரத்திக்கு தான். இப்போ பாட்டு பண்ணணும்ல, என்ன பாட்டு பண்ணணும்? இதெல்லாம் பாட்டு பண்ணுமே, மது வச்ச எக்கால சத்தம். சரி, அது ஒரு சரண வருது, என்ன தெரியுமா? அவர் வருவாரு, என்னை அழைத்து கொண்டு போவார். பாட போறீங்களா? சீக்கிரமாய் வந்தார். இயேசு பண்ணா வேகம்தான் வந்து, ஆமா சீக்கிரத்துக்குள்ள வேகம் இருக்கு, வேகம்தான் வந்து ஏற்றுக்கொள்வார் என்னை. அப்ப எப்ப ஏற்றுக்கொள்வாரு? அவரு தகப்பனா இருந்து நாம அவருடைய பிள்ளைகளா இருந்து அந்த உறவு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி அந்த உறவுகளையே நிலைத்து இருக்கணும். அந்த உறவை தக்க வச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அவர் வந்து அழைத்து கொண்டு போவார். கரோனா வைரஸை பத்தி நமக்கு கவலையே இல்லை. உலகம் முழுவதும் கவலைப்பட்டவங்க நமக்கு கவலை இல்லை. ஏன்? நான் ஒரு காரணம் சொல்றேன், கரோனா வைரஸ் பத்தி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா கரோனா வைரஸ் வராட்டா கூட நான் ஒரு நாள் செத்து தான் போவேன். சரி, அடுத்தது கரோனா வைரஸ் வந்தாலும் வரட்டாலும் ஆண்டு ஒரு நாள் வராதுல்ல, வரட்டாரா? வர்றான்னு சொல்ற மாத்திரம் கையை வச்சு ஒரு அது எதுக்காக வர்றாரு? என்ன அழைத்துக்கிட்டு போவாரு. ஏன் என்ன அழைத்துட்டு? நான் வந்து பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன், அண்ணாவும் தான், இல்லைன்னா அழைச்சிட்டு போக மாட்டாரு. அந்த உறவு இருக்குது. ஐயோ சபை முக்கியம் இல்லை, உறவு முக்கியம். சபையோட உறவு முக்கியம். நீ எந்த சபைக்கு போறீங்கிறது ரெண்டாவது. அப்ப நம்மளை காப்பாத்துறது எது? ஆண்டருக்கும் எனக்குள்ள உறவு. அவர் என்னுடைய தகப்பன், நான் அவருடைய. நீ என்ன சொன்னாலும் கீழ்படிவேன். யாத்திரம் 15 படிச்சோம்ல, நீ கவனமாய் வார்த்தையெல்லாம் கேட்டு அதுக்கெல்லாம் கீழ்படிஞ்சு எல்லாம் பண்ணினா ஏப்தில் வந்த பாதையில ஒரு வாதம் கூட உனக்கு வராதுங்கிறது. பொய் சொல்றாங்க, பொய் சொல்ல மாட்டார்ல. அவன் எந்த வைரஸை பத்தி நமக்கு, வைரஸ்ங்கிறது கண்ணுக்கே தெரியாத நோய் கிருமி, கண்ணுக்கே தெரியாது. எவ்வளவு வேலை வைக்கிறது பார்த்தீங்களா? உயிரே கொண்டுட்டு போயிருக்கு, கண்ணுக்கு தெரியாத கிருமி. அவை மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அவசியத்தையும் நீங்க நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அப்ப இந்த பரிசுத்தமாகுங்கிறது
என் கையில இருக்கா ஆண்டர் கையில இருக்கா? இப்ப மாம்சத்திலும் ஆவிலும் முதல் வசனம் எல்லா அசோசியேட் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமானதுல தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. ஆனா அந்த வாஞ்சிருந்தா ஆண்டு ஹெல்ப் பண்ணுவார். கண்டிப்பா ஆண்டு ஹெல்ப் பண்ணுவார். பரீட்சை வருது, பரீட்சை வந்துருச்சு பக்கத்துல. பரீட்சை வாத்தியார் எழுதுவாரு, வாத்தியார் எழுதுவாரு. எத்தனை பேர் தான் அவர் எழுதுவாரு? கிளாஸ்ல 40 பேர் பண்ணேன், 40 பேருக்கு அவர் எழுதிட்டு 3 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல முடியாது. பரீட்சை வாத்தியாருக்கா பையனுக்கா? பையனுக்கு தான். அவன் தான் எழுதணும், வாயார்கள். ஆனா சாதாரண நல்ல வாத்தியார் உதவி செய்வார். அவன் நல்லா படிக்கிறதுக்கு, புரியாத கான்செப்ட்லாம் புரிய வைக்க, இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண, அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். ஆனால் எக்ஸாம் பையன் தான் எழுதணும். அப்போ இந்த பொல்லாத உலகத்தில் நாம் தான் பரிசுமாக ஜீவிக்கணும். ஆனால் ஆண்டர் ஹெல்ப் பண்ணுவார். யாருக்கு ஹெல்ப் பண்ணுவார்னா, இப்போ வார்த்தையில் யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? படிக்க விருப்பம்னு தான் ஹெல்ப் பண்ண முடியும். கூட அப்படியே கேண்டீனுக்கு போயிட்டானா அவனுக்கு போய் போயிட்டாரு, என் பாப்பா கேண்டீன் போகிறேன், நான் வந்திருக்கேன் உனக்கு பாடம் சொல்லிட்டு பிள்ளையே கூப்பிட்டு வருவேன். காலேஜில் சின்ன பையனா போக மாட்டேன், அடி கிடைக்கும் உத கிடைக்கும் உட்காந்துருவான். காலேஜில் பெரிய பெரிய பையனா அனுப்புறான், அடிக்க முடியாதுல்ல, பட அப்படின்னு விட்டுறாரு. அவர் ஜாலியாக அதே ஜாலி ப்ரொஃபஸருக்கு ஹாப்பியாக இருப்பார். நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக உணரணும் இல்லை, அவன் தான் வந்து படிக்கணும். இப்போ அதில் வந்து ஹெல்ப் பண்ணுவார். நீ தான் படிக்கணும், நீ தான் கற்றுக்கணும், நீ தான் பரிட்சை எழுதணும், எக்ஸாம் எழுதணும். யூ டு ரைட் எக்ஸாம், யூ டு ஸ்டடி. நல்ல பரிசுத்தமாக இருக்குது, பரிசுத்தமாக ஜெயிக்கிறது என்னுடைய கடமை. ஆனால் ஆண்டர் உதவி செய்தார். இது கோஆபரேட்டிவ். ஆனால் ஆண்டருக்கு கீழ்ப்படினும், பரிசுத்தமாக ஜெயிக்கணும், வாஞ்சி இருக்கணும். படிக்கிறதுக்கு வாஞ்சி இருந்தால் தான் வாஞ்சியை சொல்லி தர முடியும். இப்போ எனக்கு ஹிந்தி படிக்க விருப்பமே இல்லை. ஹிந்தி வந்து சொன்னால் நான் என்ன செய்வேன்? ஓடியே போயிடுவேன், இருக்கவே மாட்டேன். அது எனக்கு டார்ச்சராக இருக்கும் ஹிந்தி படிக்கிறது. ஆகவே பரிசுத்தமாதல்ங்கிறது நம்முடைய கையில் தான் இருக்குது. ஆண்டரை பார்த்தீங்கன்னா கீழ்படி 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 அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறார், உதவி செய்யுது. பரிசாவியான இதெல்லாம் கொடுத்துருக்காரு, வேற பரிசாவியான. சரி, அடுத்தது பாருங்க 4வது வசனம். மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன். 2 Corinthians 7:4. மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன். எனக்கு உதவி கிடைக்காதுன்னு நினைச்சு பேசுறேன் அப்படிங்கிறார் போதும். எனக்கு உதவி கிடைக்காதுன்னு நினைச்சு பேசுறேன், மிகுந்த தைரியத்தோட உங்களோட பேசுகிறேன். உங்களுக்கு குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலும் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன். கடைசி வார்த்தை தான் புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு உண்டான சகல உபத்திரத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன். கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தெரியும், அவங்களுக்கு கொஞ்சம் பைத்தியம். சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கலாம், டெய்லி அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சந்தோஷமா இருக்கும், டெய்லி அப்பா அம்மா அட்டி அட்டின்னு உங்களை அடிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்க முடியுமா? இப்படி ஹாப்பி. எங்களுக்கு உண்டான சகல உபத்திரத்திலையும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கு. வெறும் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா போதாதான், பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். கொரோனா வைரஸ் வந்தாலும் நான் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். முடியுமா? முடிங்கிற மாத்திரம் இல்லையா சொல்லலாம். எனக்கு ஆர்டர் தான் இல்லை, அவர் என்னோட இருக்கிறார், அவர் எனக்கு தேவை, நான் அவருடைய பிள்ளை, அது சந்தேகமே இல்லை. அந்த உறவு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன். டெய்லி ஞாயிற்றுக்கிழமை இல்லை, டெய்லி மெயின்டைன் பண்றேன். அவர் எனக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன். என்னை பார்த்து ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி இன் த லார்ட். நானும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நிச்சயம் இருந்ததுன்னா எதை பத்தியுமே நமக்கு கவலையே இருக்கும். 24 hours ஹாப்பியா இருக்கும். அந்த உபத்திரத்திலேயும் நான் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன். நிலமா வருதுன்னு சொன்ன திட்டங்கள் சட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்குது, ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் பட்ஜெட் செஷன் நடக்குது பார்லிமெண்ட்ல, பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணிங்க. இன்னும் எத்தனை புது சட்டம் வரும்போது தெரியாது. எத்தனை சட்டம்னாலும் நமக்கு ஆகுது, எத்தனை சட்டம் வந்தாலும் நம்ம சந்தோஷத்தை அது பாதிக்காது. எங்களுக்கு உண்டான சகல உபத்திரங்கள்லையும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கு. இப்படி நிறைய இடத்துல போல் சொல்றாரு. 2:12 சொல்றாரு. கொலோசியர் 3வது அதிகாரத்தில் சொல்றாரு.
முதல் அதிகாரத்தில் சொல்றாரு, நிறைய இடத்துல பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வர்ற எல்லா பாடுகள்லையும் உபத்திரங்களையும் சந்தோஷமா இருக்கிறேன். அடுத்து பாருங்க 5வது வசனம். எப்படின்னா, நாங்கள் மக்கதனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரப்பட்டோம். புறமே போராட்டம் உள்ள பயம் இருந்தேன். அவருக்கு கொஞ்சம் உள்ள பயம் இருக்குது. கையோ அடிச்சுடணும், விடணும், இப்படி கொஞ்சம் உள்ள பயம் இருக்குதுங்கிறது. பார்த்தேன் அவரும் சாதாரண மனுஷன் தான், சரீரத்தில் தான் கத்தேன். வெளியே போராட்டங்களும் உள்ளே பயம் இருந்தது. ஆனாலும் கூட நான் சந்தோஷப்படுகிறேன். இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலே உபத்திரப்பட்டோம். புறமே போராட்டங்களும் உள்ளே பயங்கள் இருந்தன. ஆகிலும் ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்த தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். எப்படிப்பட்ட தேவன் அவர்? சிறுமைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, கஷ்டப்படுறவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்த தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். தீர்த்து வந்ததினால ஆறுதல் செய்யப்போ நம்ம யார் வீட்டுக்காக போகிறோம், அல்லது சபைக்கு வர்றோம், யாரோ போகிறதுனால, அல்லது ஜபத்துக்கு போடுறோம், அல்லது ஒருத்தர் வீட்டுக்கு போகிறதுனால அவங்களுக்கு ஆறுதல் நம்ம மூலமாக கிடைக்குதா? ஏன் தான் வந்து தொலைஞ்சாங்க, ஏன் தான் வந்தாலோ அப்படின்னு நினைக்கிறாங்களா? அல்லது நம்ம மூலமாக அவனுக்கு இன்னும் பிரச்சனைகள், போராட்டங்களும் மன வேதனையும் உண்டாகுதா? அல்ல ஆறுதல் உண்டாகுதா? இப்போ பவுல் சொல்லும்போது தீர்த்து வந்ததுனாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். தீர்த்து மூலமாக ஆண்டவர் பவுலுக்கு ஆறுதலை கொடுக்குறது. தீர்த்து பாருங்க, டைட்டஸ் தீர்த்து வந்ததுனால எனக்கு ஆறுதலாக இருந்தது, அப்படிங்கிற உற்சாகமா இருந்தது. நான் ஆயுதத்தில் பலப்பட்டேன். அந்த மாதிரி என்னை மாத்துக்க ஆண்டரேன்னு சொல்லணும். என்னால மற்றவங்க கம்ஃபர்ட் ஆகணும், ஆறுதல் அடையணும், அவனுடைய விசுவாசம் பலப்படணும், அவன் உற்சாகமாகணும். அந்த மாதிரி ஒரு பாத்திரமா என்னை மாத்துங்க. என்ன வந்தானோன்னு சொல்லக்கூடாது. தீர்த்து வந்ததுனாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். 7வது வசனம். வந்ததுனாலே மாத்திரமில்ல, உங்கள் வாஞ்சியும் உங்கள் திக்குப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தை அவர் கண்டு உங்களை அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினாலும் நானும் ஆறுதலே அதிகமாக சந்தோஷப்பட்டேன். தீர்த்து வந்ததுனால எப்படி ஆறுதல் கிடைச்சுன்னு சொல்றாரு? தீர்த்து வந்து உங்களை பற்றி, அதாவது கொரிந்து சபையில் விசுவாசங்களை பற்றி, உங்களை பற்றி நீங்கள் எப்படி பக்தி வைராக்கியமா இருக்கிறீங்க, ஆண்டுக்கு பிரியமா ஜீவிக்கிறீங்க. முதல் நிருபத்துல 1:10 சொல்லும் போது அந்த கொரிந்து சபை பயங்கரமான சபையா இருந்தது. விபச்சாரம், மற்ற எல்லா பாவமும் காணப்பட்டது. ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, குழந்தைகள் போல. அதெல்லாம் சொல்றது. இந்த 2வது நிருபத்துல அதுக்குள்ள அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. இப்ப என்ன சொல்றது? தீர்த்து வந்ததுனால மாத்திரம் இல்ல, உங்கள் வாஞ்சியையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும். வாஞ்சினா ஆண்டர் மேலோட வாஞ்சி, பாவத்தை பற்றி துக்கிப்பு. ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, ஆண்டு உலகமான காரியங்கள் செய்தேனே என்ற துக்கிப்பு. அந்த துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தை அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரிஞ்சப்படுத்தினார். அப்போ தீர்த்துக்கும் ஆறுதல் கிடைத்தது, அவன் மூலமா தீர்த்துக்கு ஆறுதல் கிடைத்தது. அதை இங்க பவுல் சொன்னதுனால இப்ப பவுலுக்கும் ஆறுதல் கிடைத்தது. பரவாயில்ல, இந்த விசுவாசிகளுக்காக நான் பாடுபட்டது பரவாயில்ல. இப்ப இந்த விசுவாசிகள் ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்து இருக்கிறாங்க, ஆண்டுக்காரங்க வாஞ்சியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாவத்து பேர்ல ஏதோ சின்ன தவறு செஞ்சா கூட ரொம்ப துக்கப்படுறாங்க. ஐயோ ஆண்டரை வேதனைப்படுத்திட்டோமே துக்கப்படுறாங்க என்று சொல்லி தீர்த்து சொன்னதுனால நானும் ஆறுதல் அடைந்தேன்னு சொல்றாரு. நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாக சந்தோஷப்பட்டேன். 8வது வசனம். அதனால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தியிருந்தோம், அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாயிலும் உங்களை துக்கப்படுத்தினதை கண்டு நான் மனசாப்பட்டிருந்தோம். இப்பொழுது மனசாப்படுகிறேன், இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நான் எழுதின நிருபம் என்னுடைய வார்த்தை உங்களை துக்கப்படுத்தினதை கண்டு நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறேன். அப்படியே என்ன? உதயபிரகாரமா துக்கம் அல்ல, ஆவிக்குரிய துக்கத்தை உண்டாக்கி உங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்தி ஆண்டுக்கு பிரியமா ஜெயிக்க முடியாத என்னை நிருபம் செய்தது அல்லவா, அதை போல நான் சந்தோஷப்படுறேங்கிறேன். அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாயிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தாலும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறேன், இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதுக்காக அல்ல, மனம் திரும்பதுக்கு எதுவாக துக்கப்பட்டதுக்காகவே சந்தோஷப்படுகிறேன். 9வது வசனம். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதீங்க, தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. 10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்பட இடமில்லாமல் ரட்சிப்புக்கு எதுவான மன திரும்பதை உண்டாக்குறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது. 2 விதமான துக்கத்தை பவுல் சொல்கிறார். ஒண்ணு
ஆவிக்குரிய துக்கம், இன்னொன்னு உலகப்பிரகாரமான துக்கம், லௌகீக துக்கம். ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் துக்கத்துக்கு என்ன சொல்றாங்க? காட்லி சாரோ, ஸ்பிரிச்சுவல் சாரோ, காட்லி சாரோ, இன்னொன்னு வேர்ல்ட்லி சாரோ, உலகப்பிரகாரமான துக்கம். இப்ப யூதாஸ் காரியத்தை பாருங்க. யூதாஸ் காரியத்தோட ஐயோ ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு வேதனைப்பட்டான். அது உலகப்பிரகாரமான துக்கம். அதனால அவன் முடிவு என்னாச்சு? தக்கலை பண்ணிட்டான், மரணத்தை உண்டே விட்டுச்சு. அதான் உலக லௌகிக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது. இதே மாதிரி பேதர் கூட தான் ஆண்டவர் மறுதலிச்சிட்டான். அவனும் வேதனைப்பட்டான், துக்கப்பட்டான். ஆனா மனம் திரும்பி ஆண்டவர் சீஷலோடு இருந்தாலும் சரிப்பான். அவன் யூதாஸ் காரியத்தை கூட சீஷலோடு இருந்தான்னா செதுக்க வேண்டியது அவசியமே இல்லை, சூசைட் பண்ணிக்க வேண்டியது இல்லை, தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீஷரை விட்டுட்டு போயிட்டான். சீஷரோட சேர்ந்து ஆண்டவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு வந்த காட்சி அளித்தார் இல்லையா? நிறைய வந்தார்ல, கூட்டப்பட்ட அறையில ஆண்டவர் வந்தார்ல. அப்ப யூதாஸ் காரியத்தை அங்க இருந்தா அழகா ஆண்டு மன்னிப்புக்கிறாங்க. நீ எவ்வளோ நல்லது, நான் துரோகம் பண்ணிட்டாங்க, காட்டி கொடுத்துட்டேனே, நான் ரொம்ப துக்கப்படுறேன் சொல்லி உடந்துள்ளத்தோடு சொல்லியிருந்தானா யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் மன்னித்திருப்பாரா, மன்னித்திருக்க மாட்டாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் கண்டிப்பா மன்னிச்சிருப்பாரு. பேதுரு மன்னிச்சாரே. தோமா என்ன செஞ்சான்? நான் ஆண்டவர் பார்த்ததான் நம்புவேன், அவருடைய காயத்துல விரல விட்டு பார்த்ததான் நம்புவேன். போங்கடா, நீங்க சொல்ல நான் நம்ப முடியாது. சொந்த சகோதரர்கள் அந்த கூடவே இருந்த 3 வருஷமா போட்ட சீஷன் நாங்க பார்த்தோம், ஆண்டவர் பார்த்தோம்னு சொல்றாங்க, நம்ப மாட்டாங்க. அவனுக்காகவே 2வது ஆண்டு வந்தார் இல்ல, அவனை மன்னிச்சாரா? மன்னிக்கிறேன். தோமாவே ஒரு வாரத்தை நான் உள்ள உடைந்து எவ்வளோ நான் விசுவாசியா இருந்தேன், நம்பாம போயிட்டேன். சீஷெல்லாம் சொல்லி கூட நான் நம்ப போயிட்டேன். எவ்வளோ மோசமான அவிசுவாசி. அப்படி சொல்ல உடைந்தது உள்ளம். அப்போ ஆண்டவர் தோமாவை மன்னித்தார். தோமா தான் நம்ம நாட்டுக்கு வந்தார். நம்ம நாட்டுக்கு ஆண்டவர் அனுப்பினார். நம்ம நாட்டு மேலே எவ்வளோ அன்பா இருக்கார். 1ஆம் நூற்றாண்டிலே தோமா கேரளாவுக்கு வந்தார். கேரளாவில் வந்து ஊழி செஞ்சு அப்படியே சென்னை வரைக்கும் வந்தார். அவர் வாழ்ந்த நாட்டில் 10 லட்சம் கிறிஸ்துவ இருந்தாங்க. 10 லட்சம் கிறிஸ்துவ. தோமாவை எடுத்து பயன்படுத்தினான், யூதாஸ் காரியத்தையும் எடுத்து பயன்படுத்தி இருப்பாரு. ஆனா அவன் லௌகீக துக்கத்தோடய போயிட்டான். ஆவிக்குரிய துக்கத்துல அவன் நிலைத்திருக்கவில்லை. நீங்கள் துக்கப்பட்டதுக்காக, மனதிற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறீர்கள். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனசாபருக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு எதுவான மனதின்பதை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமும் மரணத்தை உண்டாக்குது. ரெண்டுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம். வேர்ல்ட்லி சாரோ பிரிங்ஸ் டெத். உலகப்பிரகாரமான வருத்தம் துக்கம் வந்து மரணத்தை உண்டாக்குறது. டெத்னா என்ன? ஆண்டவரை விட்டு பிரித்து விடுகிறது. டெத்துங்கிறது மீனிங் அதான், சாவுக்கு மீனிங் அதான், ஆண்டவரை விட்டு பிரித்து விடுகிறது. ஆனா ஸ்பிரிச்சுவல் சாரோ, ஆவிக்குரிய துக்கமோ என்ன செய்து பின்பு மனசாபுரம் இடம் இல்லாமல், பின்பு நரகத்துல போய் நம்ம வேதனைப்பட்டா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்க எல்லாருமே தான் வேதனைப்பட்டு இருப்பாங்க நரகத்துல. ஏன்பா அப்படி வேதனைப்படுறேன், எதாவது நடந்து போச்சு மனசை தேர்த்திக்கோ அப்படிலாம் சொல்ற கூட யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே தான் வேதனைப்பட்டு இருப்பாங்க. நரகத்துல ஆண்டவர் வந்து மகனே ஆளாத, பரவாயில்ல அப்படி தேர்த்து வர பிசாசு சொல்லுவானா, பரவாயில்லப்பா இந்த மாதிரி இவ்வளோ பேர் வேதனைப்படுறாங்க, நீ வேதனைப்படுற பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வேதனைப்படுறான் அப்படின்பா. இன்னும் வேணும், இது வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு பிசாசனை பார்த்து சிரிப்பான். யாருமே நம்ம தேற்ற மாட்டாங்க. அப்ப பின்பு மனஸ்தாபருக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு எதுவான மனதிரும்பலை உண்டாக்குகிறது. அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். அடுத்து 11 பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டு. You have the spiritual sorrow, the divine sorrow. தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டு. அது உங்களுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றத்திலே எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு, இந்த கருத்தை நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுதந்திரவாளி என்று விளங்கப்பட்டீர்கள். நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்கப்பட்டீர்கள். இப்போ பாருங்க, ஆண்டவர் சகையை வீட்டுக்கு போனாரு.
சகை வீட்டுக்குள்ள என்ட்ரு பண்ணோன்னே சகைன்னு சொல்றான், அன்று நான் ஆஸ்தியில பாதியை கொடுத்துறேன். யார்கிட்ட அநியாயமா வாங்கினா திரும்ப நாளத்தினே கொடுத்துறேங்கிறான். அப்போ அவனுடைய மனம் திரும்பதிலே கிரியில காட்டினான் என்று சொல்லிப்பான், செயல காட்டுறான். அது மாதிரி அப்போஸ்தலர் 19 அப்போஸ்தலர் 19 Acts of Apostles chapter 19 Acts 19 அப்போஸ்தலர் 19 18வது வசனம் படிங்க. 18-19 இல்ல விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அடுத்த வசனம். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். மாய வித்தைக்காரர்கள் என்ன செய்தாங்களாம்? அவர்கள் தங்களுடைய மாய வித்தை, மந்திரம், தந்திரம் எழுதின புத்தகங்கள், அந்த புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார். அந்த தொகையை பார்த்தா எப்படி இருந்தது? 50,000 வெள்ளிக்காசாக கண்டார். மனம் திரும்பினார், தான் செய்த தப்பு என்று உணர்ந்தார்கள். 18வது வசனத்துல விசுவாசத்திலே அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். ஓப்பனா கன்ஃபஸ் பண்ணாங்க, தங்களுடைய கடந்த கால செய்கைகளுக்காக வருத்தப்பட்டார்கள், உணர்ந்தார்கள், அது கிரியிலையும் கூட காட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ப்ராடிகல் சன் பகவான், ப்ராடிகல் சன் கெட்டகுமாரன், அவன் தாப்பட விட்டு தூரமா போயிட்டான், எல்லா ஆசீர்வாதத்தையெல்லாம் வீணாக்கிட்டான், எல்லாம் இல்லையா கட்சியில் பண்ணிக்கிட்டு இருந்தபோது உணர்றான், மனம் திரும்புறான், வேதனைப்படுறான். ஐயோ தாப்பனுக்கு எவ்வளோ நம்ம துக்கத்தை உண்டாகணும், எவ்வளோ துரோகியா போயிட்டேன், அதனால தானே எனக்கு இந்த நிலைமை, இது எனக்கு தேவையா? பரவாயில்ல, இங்கே இருக்கிறேன், எப்படியா அதிர்ஷ்டம் துரோகம் பண்ணிட்டேன், என்ன செய்ய, இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லி இங்கே இருந்தானா? பயக்கமா இருக்கு. அப்ப எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு உதறிட்டு எந்திரிச்சு போனான்னு சொல்லியிருப்பான். அப்போ அந்த ரிப்பன்டன்ஸ் இருக்குல்ல, ரிப்பன்டன்ஸ், if your repentance is genuine, you will show it in your actions, in your deeds, in your everyday life. You will show it definitely. Otherwise, your repentance is not real. It is bogus, fake repentance. You are a hypocrite. நீங்கள் மாய்மாலக்காரராக மாறிவிடுவீர்கள். Your repentance is not real. உங்களுடைய மனதில் உண்மையான மனதில் அல்ல. The Lord knows it very well. You can never cheat God. ஆண்டவர் மட்டும் ஏமாத்தன்னு நினைக்க மாட்டேன். ஆத்துல ஒரு கால ஒரு சேத்துல ஒரு கால வச்சா நடக்காது. 2 படகுல 2 காலை வச்சு கடல்ல போக முடியுமா? ஒரு போட்ல ஒரு காலை, இன்னொரு போட்ல ஒரு காலை வச்சு கடல்ல போக முடியுமா? முடியும். ஒரே 2 காலையும் ஒரே போட்டை வச்சாலும் போட்டு தூக்கி போட்டுருது. புயல் வந்ததுன்னா ஆபத்தாயிருதுல, பெரிய கப்பலையும் தூக்கி வெளியே தூக்கி போட்டு வீசுது. அப்படியே சுனாமி வந்ததுன்னா ஒரு போட்டு ஒரு காலம், இன்னொரு போட்டு ஒரு காலம், என்ன ஆகுது? அவை ஆண்டர் சொல்லுகிறார், முழு மனதோடு என்னை நேசிக்கணும்னு சொல்லுவார். யாத்திரை பயணி பார்த்தோம்ல, என் வார்த்தையிலே கவனமாய் கேட்டு, முழு இருந்ததுன்னா தான் கவனமா கேட்பீங்க, முழு இருந்ததுன்னா எப்படி கவனமா கேட்பீங்க? சில பிள்ளைகள் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், வாதல் பாடுறதுன்னா பக்கத்தில் நோண்டிட்டு இருப்போம். சினிமா போவோமா, அடிப்போம். காசு வச்சுக்கியாடா, இன்டர்வியூல போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும் அடிப்போம், ஏதாவது சொல்லிட்டு இருப்போம். வாதல் உயிர் கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்தா கூட, ரொம்ப பெஸ்ட் டீச்சரா இருந்தா கூட இவன் 10 மார்க் தான் வாங்குவான், 100க்கு 10 தான் வாங்குவான். இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே. அப்ப உண்மையான மனம் திரும்புதல் இருந்துன்னா முழு மனதோடு ஆசரை நேசிப்போம், ஆண்டு சொல்ல கவனமாய் கேட்டு அதுக்கு கீழ்ப்படிவோம். அதான் ரியல் ரிப்பன்டன்ஸ். அப்போ ப்ராடிகல் சன், அந்த கெட்டகுமாரன், he did not stay there, he rushed to his father. அப்பட்ட ஓடி வந்தான்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கே அப்போஸ்தலர் 19 நான் பார்த்தோம். அந்த மாய வித்தைக்காரர் எல்லாரும் தன்னுடைய புத்தகங்களை கொண்டு வந்து சுட்டெரித்தார். தன்னுடைய கிரியிலே தன் மனதிலே காணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர் இருந்தாரு, நம்ம சபை சேர்ந்தவர் தான், இப்போ போயிட்டாரு. அவர் ஊழியத்துக்கு ஆண்டு அழைச்ச போது ரொம்ப போராட்டமா இருந்தது. எப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம்,
ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் வருமானம் கிடைக்கும், ஊழியத்தில் பண்ண என்ன வருமானம் கிடைக்கும், எவ்வளோ போராட்டம் உண்மைதான் எல்லாருக்கும் இல்லை. எனக்கு கூட அந்த போராட்டம் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஊழியத்துக்கு அழைச்சிருந்தா அவர் திரும்ப திரும்ப போராட்டமாகவே இருந்தது. என்ன செஞ்சார், ஒரு நாள் அவர் படித்த சர்டிஃபிகேட்ல கிழிச்சு போட்டார். இது இருந்தால் தானே திரும்ப வேலைக்கு போகணுங்க. இது என்ன வருது, ஆண்டு தெளிவாக ஊழியத்து கிடைக்கிறாரு. இவர் மனசுல இருந்தது ஊழியத்துக்கு போனால் என்ன வருமானம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி வேலைக்கே போவோம் அப்படின்னு அப்படியே ஊசலாட்டிகிட்டே இருந்தார். 2 மனசு, வேலைக்கு போகலாமா ஊழியத்துக்கு போகலாம், வேலைக்கு போகலாமா ஊழியத்துக்கு. நல்ல கல்யாணம் ஆகும். கல்யாணம் தான் இன்னும் பெரிய பிரச்சனை. ஐயோ மனைவிட்ட வேற மாறிட்டீங்கன்னு மனைவி என்ன சொல்லுதோ, ஐயோ தனியாக இருக்கும்போதே இவ்வளோ பிரச்சனை, பேச்சுலர் இருக்கும்போதே என்ன செஞ்சார், ஒரு நாள் சட்டையில் கிழிச்சு தூரப்பட்டார். அப்புறம் அப்படியே ஃபுல்லாக சமாதானமாக ஒழித்து பண்ணிட்டார். இப்போவும் ஒழித்தில் இருக்கிறார். அப்போது நம்முடைய ஆக்ஷன்ஸ் வந்து நம்முடைய அன்றாட கிரியை வந்து காட்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கிரியை தான் காட்டும். உண்மையாகவே மனம் திரும்பிட்டோமா, ஆண்டுகிட்ட வந்துட்டோமா, ஆண்டுக்கு என்ன ஸ்தானம் கொடுக்குறோம், ஆண்டுக்கு முதல் ஸ்தானமா இல்லை லாஸ்டா என்ன ஸ்தானம் கொடுக்குறோம் எல்லாம் நமக்கு தெரியும். நமக்கே தெரியும். ஆண்டுக்கு தெரியுமா, ஆண்டுக்கு எல்லாமே தெரியுமே. என்ன செய்யறது தெரியல. நம்ம பிறகுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியுது எல்லாம். வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே எரேமியா தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே ஆண்டை பேசுறாரு, எரேமியா நீ வச்சுக்கிற வெளியே வா, அம்மா வயிற்று விட்டு நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டேன், நீ வா அப்படிங்கிறாரு. எரேமியா ஒன்னா வீட்டில் போய் படிங்க, ஏற்கனவே படிச்சுப்பீங்க. எரேமியா சாப்டர் 1 வீட்டில் போய் படிக்க பாருங்க. எல்லாமே தெரிஞ்சவர். அவருக்கு நம்ம சீட் பண்ணவே முடியாது. டோன்ட் ட்ரை டு சீட் காட். அவர் ஏமாத்தலாம், சரி கட்டுக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். ஐயோ நடக்காது. அந்த ஐடியா கொடுக்கறதே சாத்தான் தான். நீங்க பின்னாடி பார்த்துக்கலாம், அதெல்லாம் சரி கட்டலாம் ஆகிற அப்படின்னு கூட கொரோனா வைரஸ் வந்து உங்களுக்கு கொண்டு போயிடும். அவ்வளோதான், நீங்க எங்க போயின்னு தெரியல. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்கிறீங்க. ஃபேக்டாக தான் சொல்றேன். நிறைய ஆண்டரை பார்த்துக்கலாம், நிறைய ஆண்டரை சரி கட்டிக்கலாம், நிறைய பார்த்து இப்போ நம்ம செய்யறதே செய்வோம், நிறைய ஆண்டுகிட்ட சமாளிச்சுக்கலாம். பிரதர் அப்படிதான் சொல்றாரு, சிலவர் இங்கேயே சொல்லியிருக்காங்க. அவர் அப்படிதான் சொல்றாரு, அப்புறம் இப்படி சொல்றாரு, இப்படிதான் சொல்லுவாரு. அதெல்லாம் கேட்டுக்கணுமே, நம்ம செய்யறத செய்வோம். நான் சொல்லலையா, ஆண்டு தான் சொல்றேன். ஆண்டு வார்த்தை சொல்லு. நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, உங்களுக்கு தான் பாதிப்பு. இப்போ நான் நடந்து போறதுனால உங்களுக்கு என்ன பாதிப்பு? நீங்க ஆண்டு வீட்டுக்கு போங்க, ஆண்டு நடந்துட்டு போங்க. நான் நடந்து போறேன், எனக்கு தான் பாதிப்பு இல்லை, எனக்கு தான் நஷ்டம். அதான் நம்ம கொண்டாடணும். நான் சொல்ற வார்த்தையெல்லாம் ஏன் வார்த்தை கிடையாது, எனக்கு தெரியும். நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான். இதெல்லாம் ஆண்டுகிட்டே பார்த்தேன். அதனால ஆண்டோட யாத்திராம பகுதியில் ஆண்டு சொல்றாரு, நீ கவனமாய் கேட்டு வார்த்தைக்கெல்லாம் கீழ்படிஞ்சினா எப்திற்கு வந்த வாதையில ஒரு வாதம் கூட உனக்கு வராது. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு பொறுப்படுத்திக் யெகோவா ஈரே, நான் பார்த்துக்கொள்வேன், உனக்கு என்னென்ன தேவை நான் பார்த்துக்கொள்வேன் அப்படிங்கிறது. நம்ம இந்த கிழிச்சு போட்டாருப்பாங்க. இன்னைக்கு நல்ல பெரிய வீடு, வீட்லேயே பெரிய சபை வச்சிருக்கிறாரு, ஏசி தான், அவர் வீட்லேயும் ஏசியில் இருக்கு. ஏன்னா ஆச்சரியமா இருக்குது. கார் வச்சிருக்காரு, மகனும் உழைத்த வேண்டாம், காரம் வச்சிருக்கிறாரு. கிழிச்சு போட்டார் சர்டிஃபிகேட். அந்த மாதிரி கிரியை ஆண்டு பார்க்கிறார். அந்த கிரியை உண்மையாவே மனதிற்கு ஏற்ற கிரியா இருந்தா கண்டிப்பா ஆண்டு பிளஸ் பண்ணுவார், ஆசிரியர். அது சந்தேகமே கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரோனா வைரஸ் பக்கத்து வீட்டுல வந்தாலும் சரி, நம்ம வீட்டு பாரு. அவை 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் பார்க்குறோம். 11வது சொன்னாங்க. 2 கொரிந்தியர் chapter 7 verse 11. 11வது வசனம், பாருங்கள் நீங்கள் தேவனுக்கு கேட்டு துக்கம் அடைந்தது பாருங்கள்ங்கிற வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் தெரியுமா? பாருங்க என்ன, லிசன் கேர்ஃபுல்லின்னு அர்த்தம். லிசன் கேர்ஃபுல்லி, ஜாக்கிரதையா நான் சொல்றதை கேளுங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் மேட்டர். இட்ஸ் நாட் ஏ வெயின் திங். அது வீணான காரியம் இல்லை. இட்ஸ் நாட் ஏ ஜோக். It is a problem about your life. உங்களுடைய வருங்கால ஃபியூச்சரை பற்றிய பிரச்சனை அது. பாருங்கள், ஜாக்கிரதையாக கவனியுங்கள். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது நல்லது. அதே உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றந்தீரை எவ்வளவு நியாயம் சொல்லு. ஜாக்கிரதை என்ன? இனிமேல் தான் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமேல் ஆண்டுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போக மாட்டேன். இனிமேல் ஆண்டு நாள் ஆண்டுக்கு தான் கொடுப்பேன், வேலை பண்ணாலும் பரவாயில்ல. ஆண்டு நாள்ல ஆண்டுக்கு தான், சண்டே ஆண்டுக்கு தான், ஆண்டு வீட்டுக்கு தான் நான் வருவேன். ஆண்டு வார்த்தை அதுதான் முக்கியம். அதான் ஜாக்கிரதை. நீங்க இந்த காரியம் எனக்கு வேண்டாம்,
இந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேண்டாம், இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், என் வாழ்க்கையை கெடுத்துரும், இந்த செல்போன் எனக்கு வேண்டாம், ஐயோ அது என்னெல்லாமோ வருது அந்த செல்போன்லாம் எனக்கு வேண்டாம். தான் ஜாக்கிரதை. எப்படி ஒன்றாலும் ஜாலியாக இருக்கும். யாரும் செய்யல, அவங்க தான் சரி, இவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, நான் செய்யக்கூடாத செய்ய ஆரம்பிச்சு. அவங்களுக்கும் வைரஸ், கொரோனா வைரஸ் வரும், அவங்களுக்கும் கொரோனா வைரஸ். நீ மனதிற்குள்ள அது கொண்டு போயிடும், எங்க கொண்டு போகுதுன்னு தெரியலையே. நீ மனதிற்குள்ள கொரோனா வைரஸ் கொண்டு போயிடும். அவ்வளவு முக்கியம். 700 people மேல they died in China. சைனா சுத்தமாக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க, எல்லாம் முடியல போட்டுக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. நம்ம நாடு ஏழதாரம் இருக்கு. ரோட்லயே உனக்குப்பான், ரோட்லயே முகிச்சிருந்தவான், காரியத்துக்குப்பா, ஆயிருப்பான், எல்லாம் இன்னமும் நடக்கதான் செய்யுது. என்னமோ மோடி சொல்லிட்டு இருக்காரு, என்னமோ சுத்தம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நடந்தாரு. பஸ் ஸ்டாண்டு போக முடியுதா? பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ் என்ட்ரு பண்ணா மூக்கு பிடிக்கணும். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ் போகுது, என் பக்கத்துல நறுமணம் வீசுது, ஐயா நறுமணம் வீசுது, நறுமணம். அப்ப இந்த மாதிரி நாட்டுக்கு கொரோனா வைரஸ் என்ன, எந்த வைரஸ் வேணாலும் ஜாலியா பரவும். நம்ம ஜாக்கிரதையா இல்லையே. அப்போ ஆவிக்கிற ஜீவித்தை விட நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா எல்லாமே நம்மளை வந்து ஒட்டிக்கணும். ஆவிக்கிற வியாதி, ஆவிக்கிற மரணம். அப்போ தேவனுக்கு ஏற்ற துக்கம் உண்மையாவே அடைந்தோமா அப்படின்னா அது ரிசல்ட் இங்க இருக்குது பாருங்க. அந்த ரிசல்ட் என்ன? தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைஞ்சிருந்தா அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், இதெல்லாம் ரொம்ப கவனமா படிக்க வேண்டிய வசனம், இது ஐஸ்கிரீம் வசனம், இது வீட்டு போய் திரும்பவும் படிக்கணும். ஐஸ்கிரீம் தூக்கி எரிஞ்சிருவீங்களா, தூக்கி கொட்டிடுவீங்களா? இல்லை, ரொம்ப ஜாக்கிரதை. ஒரு சொட்டு கூட கீழே விடாம பார்த்துக்கிட்டீங்க. ஐயோ ஒரு சொட்டு ஐஸ்கிரீம் வீணா போச்சே அப்படின்னு ஒரு சொட்டு இது அப்படின்னு தங்கிடுவீங்களா? கீழே விழுதா கூட பரவாயில்ல. ஐஸ்கிரீம் எப்படி கீழே விடலாம்? ஜாக்கிரதையா சாப்பிட்றோம்ல, அது மாதிரி படிக்கணும். இதை உங்களுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், பாவத்தின் மேல வெறுப்பு. இது ஆண்டருக்கு பிரியங்களா இருக்கிறேன், எனக்கு வேண்டாம், பிசாசு கொண்டாந்து தருவான், ஜாலியா இருப்பான், ஜாலியா என்ஜாய் பண்ணு. நீ எதுக்கு இந்த உலகத்துல பிறந்த? எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், ஐயோ இது ஆண்டுக்கு பிரியங்களா இருக்கிறேன், ஆண்டுடைய ஆசீர்வாதம் இல்லாம போயிருமே எப்படி பயம், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும். என்ன ஆவல்? ஆண்டுக்கான ஜீவிக்கிற ஆவல். நான் ஆண்டுக்கு சாட்சியா இருப்பேன். தீர்த்து வந்ததுனால பவுலுக்கு ஆறுதல். அப்ப தீர்த்துக்கிட்ட எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. பவர் எவ்வளவு வல்லமை இருக்கு. நீ பெந்தேஸ்காரனா பவர் தான். அவன் வந்தானா இருக்கிற ஆறுதலும் போயிருக்கு, ஒரு சண்டை சச்சரவா இருக்கு. பெந்தேஸ்காரன் எங்க போறான்னா அது சண்டையா இருக்கு. வீட்டுக்குள்ள ஆண்டு வீட்டுல வந்தாலும் ஒரு அல்லையிலே சொல்லுன்னா 100 அல்லையிலே சொல்றாங்க. என்ன பிரயோஜனம்? வந்த சண்டை தான் வருது, தீர்த்து வந்தா ஆறுதல் வருதுங்கிறாரு பவுல். அப்ப எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு நமக்கு நாமே கண்டிப்பா இருக்கு. எப்பவுமே சொல்லி இருக்கிறேன், சாதாரண உதாரணம். அடிக்கடி சொல்றேன், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் பையனை பாருங்க, அது காலேஜா கூட இருக்கலாம், உன் கிளாஸா கூட இருக்கலாம், எந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் பையனை பார்த்தீங்கன்னா ஒரே கண்ணு நிறுத்தமா இருக்கும். அவன் படிக்காம இருக்கானே, நானும் படிக்க மாட்டேன் சார், அவன் காப்பி அடிக்கிறான் சார், நானும் காப்பி அடிப்பேன், அந்த மாதிரி சொல்லணும். யூ நெவர் திங்க் லைக் தட். அப்படியே காரியத்திலே கண்ணா இருப்பான். எப்போ பார்த்தாலும் அதுலேயே ஜாக்கிரதையா இருக்கும், ஜாக்கிரதையா படிப்பான், பதில் சொல்லாம அட்டென்டிவா இருப்பான். கிளாஸ்ல அட்டென்டிவா கவனமா பதில் சொல்ல கேட்பான். அப்போ அது ஜாக்கிரதை, எவ்வளவு கண்டிப்பு, தனக்கு தானே கண்டிப்பு. நான் இந்த மாதிரி அனாவசியம் நேரத்தை வீணாக்க மாட்டேன், வெளியே சுத்த மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், செல்போன் பார்க்க மாட்டேன். இப்போ இந்த இப்போல்லாம் டாப்பரு வெளியே சொல்ல மாட்டேங்க. முன்னாடி டாப்பர் வருவோம்ல, +2 ஃபர்ஸ்டாக வந்த கேர்ளோ பாயோ அல்லது அநேகமாக கேர்ள் தான். நம்ம 10th ஃபர்ஸ்டாக வந்த கேர்ளெலாம் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அவனுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ப்ரைஸ் கொடுக்கும்ல, இப்போ இருக்கா என்ன எடுத்துட்டாங்க பண்ணுங்க. அவன் பேட்டி கொடுக்கும் என்ன சொல்லுவாங்க, நான் கண்ணுகருத்தமாக படித்தேன், டிவி பார்க்குறதே நிறுத்திட்டேன், டிவி பார்க்குறதே இல்லை, நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல். அது கண்டிப்பு, தனக்கு தானே கண்டிப்பு. நான் இது செய்ய மாட்டேன், இதில் கண்டிப்பாக இருப்பேன், நேரத்தை வீணாக்க மாட்டேன், இப்படி படிப்பேன், அங்கே இங்கே ஆனால் சுத்த மாட்டேன். எப்போ 1ஆம் ஜூன்லேருந்தே, ஜூன் 1ஆம் அப்படியே இருந்தால் அடுத்த ஏப்ரல் மார்ச்சில் பரீட்சை வரும்போது வெளியே டாப் ஆகும். ஜூன் 1ஆம் ஸ்டார்ட் ஆகும் படிக்கிறது. அதை கண்டிப்பு, தனக்கு தானே கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் விதமாக எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு அந்த இது தேவனுக்கு ஏற்ற துக்கம், த ரியல் ரிப்பட்டன்ஸ், உண்மையான மன திரும்புதல், த ரியல் ரிப்பட்டன்ஸ், எவ்வளவு கண்டிப்பு உண்டாக்கி நமக்கு நாமே கண்டிப்பா இருக்குது. இதை செய்ய மாட்டேன், இந்த மாதிரி பேச மாட்டேன், இந்த இடத்துக்கு போக மாட்டேன், நேரத்துக்கு வீணாக மாட்டேன், செல்போன் எனக்கு வேண்டாம், ஆண்டர் வசனம் எனக்கு வேணும், அதை படிச்சு அதுபடி நான் நடப்பேன்.
நமக்கு நம்ம கண்டிப்பா இருக்கிறது. இந்த எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு இந்த காரியத்தை நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்கப்பட்டீர்கள். எப்படி விளங்கப்பட்டது? பேசினாலையா? எவ்ரிடே லைஃப் பிராக்டிக்கலா விளங்கப்பட்டாங்க. அவ்வளவு ஈஸியா புரியுது இல்லை அந்த வார்த்தை இல்லையா? விதமாக எல்லா விதத்திலும் அந்த வேர்டை பாருங்க, எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்கப்பட்டீர்கள். இப்படிலாம் உலகஜனம் இருப்பாங்க. உலகஜனம் நீங்க அதை யாரையும் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதம், இது கடவுள் பிரிமலா காரியம், இது இந்த மாதிரி பிள்ளடிக்க கூடாது, இந்த மாதிரி திட்டக்கூடாது, இந்த மாதிரி வேஸ்தனம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கெட்ட நம்மளோட ஐக்கியமா இருக்கக்கூடாது, கெட்ட பேச்சு பேசக்கூடாது. அப்படி இருக்குங்க. நான் ஒண்ணுமே தெரியாது, நான் ஒண்ணுமே தெரியாது. பாவம். ஆவே நீங்கள் எல்லா விதத்திலும் இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்கப்பட்டீர்கள். அதனால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்த நிமித்தம் அல்ல, அநியாயம் செய்யப்பட்ட நிமித்தம் அல்ல, தேவனுக்கு உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்க ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன். இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததுனாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீர்த்துண்ட ஆவியை உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததுனாலே அவனுக்கு உண்டான சந்தோஷம்னா எங்களுக்கும் சந்தோஷம் கிடைத்தது அப்படிங்கிறார். அப்ப தீர்த்துவுக்கு ஆறுதலாக சந்தோஷமாக அந்த பொது சபையில் விசுவாசிகள் இருந்தாலும் என்று சொல்லி அவை எல்லா விதத்திலும் உங்களுக்கு குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாகிறது என்று சந்தோஷப்படுகிறேன் என்ற கடைசி வசனத்துல முடிக்கிறார் 16. ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன். அன்றைய பஞ்சில பம்பர போயிடும். நம்ம நபிஸ்து பார்க்கலாம். ஒரு வாரமும் ஆண்டு என்னோட பேசுறாரு, உங்களோடையும் பேசுறாரு. ஆண்டு பார்த்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம், உண்மையாவே நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆண்டு கேட்ட துக்கம், ஆவிக்கேற்ற துக்கம் நமக்கு உண்டா? ரொம்ப சந்தோஷம். அதை ஒவ்வொரு நாளும் அந்த துக்கம், அந்த எச்சரிப்பு, அந்த விழிப்புணர்வு குறைந்து போகாம பார்த்துக்கணும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் ஸ்டெடியா. அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரே சீரா போய்கிட்டே இருக்கும். அப்போ ஆண்டுக்கு திடீர்னு வந்தா நமக்கு கவலை இல்லை, கரோனா வைரஸ் வந்தாலும் கவலை இல்லை, எதை பத்தியும் நமக்கு கவலை இல்லை. ஏன்? அடுத்த நிமிஷமே அவருடைய ராஜ்யத்துல ஆண்டரோட இருக்கலாம். அப்படிப்பட்ட பாய்ந்ததற்காக ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், சபையை வைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படியே நம்முடைய முன்னோர்கள் ஜீவித்தார்கள், பரிசுத்தவான்கள் ஜீவித்தார்கள். அவருடைய வாழ்க்கை அவ்வளவு சாட்சியான வாழ்க்கை, மகிழ்ச்சியாக. இத்தனை பேர் சந்தோஷமா மரணத்தை தழுவினார். மரணத்துக்கு போக பயப்படல, சந்தோஷமா. மரணம் என்பது ஜஸ்ட் ஒரு லிப்ட் தான். அவங்களுக்கு லிப்ட்ல ஏறி 15வது மாடிக்கு போறோம்ல, 15வது மாடிக்கு போனோம், 100வது மாடிக்கு கூட போகலாம், லிப்ட் கொண்டு போகுது. அதான் மரணம். அழகாக நம்ம அப்படியே லிப்ட் தான் மரணம். அப்படியே லிப்ட்ல ஏற பயப்படாம யாராவது லிப்ட்ல ஏறினா 15வது மாடிக்கு போயிடலாம், பயப்பட வேண்டியவங்க. சிலர் இந்த எஸ்கலேட்டர் பார்த்தீங்களா, எஸ்கலேட்டர் அப்படி மூவிங் ஸ்டெப்ஸ், அது பயம், ஐயோ செக்கல் வந்துடுமோ அப்படின்னு. அப்போ அது போகக்கூட பயந்துட்டு போகாமல் இருந்துருவாங்க. போகாமல் ஒரு படியாக ஏறிவான், உடனே முட்டு வலிக்கும். எஸ்கலேட்டர் பார்த்துக்கிங்களா, ஏர்போர்ட்லலாம் இருக்கும், பெரிய கடைகள்லாம் இருக்கும், பாண்டிச்சேரிக்கே வந்துருச்சு. ஏன் போத்தீஸில் கூட இருக்கு இல்லையா, அதில் ஏறி நீ பாட்டிக்க வேண்டிய அது அப்படியே அதான் மரணம். அப்படியே கொண்டு போய் அவருடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேரும். அப்போ இந்த எஸ்கலேட்டருக்கு நன்றி சொல்லணும், லிஃப்ட்டுக்கு நன்றி சொல்லணும், டெத்துக்கு நன்றி சொல்லணும். பயப்பட வேண்டியது, டெத்துக்கு நன்றி சொல்லணும். ஓ டெத்து, என்னை அழகா நீ லிஃப்ட் மாதிரி இருக்கிற, எஸ்கலேட்டர் மாதிரி என்னை அழகாக ஆண்டுட்டு கொண்டு போறிய, அதுக்கு ஆண்டுக்கு நன்றி, உனக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யார் சொல்லுவாங்க? ஆண்டோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க, உறவில் இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லை? ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் எ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் தி லார்ட் ஆல்வேஸ் 24/7. எப்பொழுதும் 24 நாளும் 24 மணி நேரமும் 7 நாளும் ஆண்டரோட உறவு வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். எத்தனை சபைகளில் பார்த்துருக்குறேன், ஆராயணைக்கு வருவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆலயத்தை போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த வாரம் தான் அவங்களை பார்க்க முடியும். ஆனால் ஆராயணைக்கு வந்த மாதிரி தான், அப்புறம் கடைசியில் அவங்களை பார்க்கவே இல்லை. நான் அதுதான் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டேன். ஃப்ரெண்டு ஒரு பார்ட்டி நான் நீ பண்ணிட்டா நான் பரவாயில்ல, நான் போயிட்டேன். அதான் நான் போயிட்டா அவன் கோச்சுக்கலாம். ஆண்டர் கோச்சுக்கலாம், ஆண்டர் இருக்கட்டும்,
ஆண்டதான் எப்போ இருக்கிறதா இருக்கிறார். அப்புறம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்டை விட்டுருந்தது ஃப்ரெண்டு வேணும்ல. இது உண்மையான மருந்து அல்ல. உண்மையான மருந்து ஜாக்கிரதையா இருக்கும். அது சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்டோ யாரா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டர் ஆசீர்வாத உண்மையை சொல்வார். அவர் தான் எனக்கு எல்லாமே ஆசீர்வாதம். எனக்கு அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டர். அது எந்த இதாக இருந்தாலும் நான் போக மாட்டேன், ஆண்டர் வீட்டில் தான் இருப்பேன். எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் தான் போய் தலை காட்டணும். அது கூட டெத்தாக இருந்தால் தான் கல்யாணம் தான் போகணும் அவசியம் இல்லை. டெத்தாக இருந்தால் கொஞ்சம் போய் தலையை காட்டி கொஞ்சம் ஆறுதல் படுத்தலாம். கல்யாணம் போகணும் அவசியம் இல்லை, அது அடுத்த நாள் பார்த்துக்கலாம். எனக்கு ஆண்டு தான் எல்லாம். அதான் இப்போ பார்த்தோம், திரும்ப வீட்டில் படிச்சுப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம் 2 Corinthians 7, 2 Corinthians chapter 7, 2 Corinthians 7வது அதிகாரம். நீங்கள் படிக்க படிக்க உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களோட வாழ்க்கையை ஆண்டுக்கு பிரியமான வாழ்க்கையாக மாறும். சாட்சியாக இருப்பீங்க, ஆண்டுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவீங்க. உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகும். பவுல் பார்த்தீங்களா, நான் தீர்த்து வந்ததுனால எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிறது. ஏன் தீர்த்து வந்து அந்த கொரிந்து சபையில் விசுவாசத்தை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான். அவன் முந்தி மாதிரி இல்லை, இப்போ மாறிட்டாங்க. முந்தி அவங்க ரொம்ப மோசமாக இருந்தாங்க, எல்லா பாவமும் இருந்துச்சு, ஒன்றுக்கும் இல்லை. அதெல்லாம் வாசிக்கிறோம் நம்ம. அவன் சட்டெல்லாம் போட்டிருந்தாங்க, உபச்சாரம்லாம் இருந்தேன், என்னெல்லாம் இருந்தது, இப்போ மாறிட்டாங்கன்னு சொல்கிறான் தீர்த்து. அது சொல்றதை கேட்டு பவுலுக்கு ரொம்ப சந்தோஷமா. பவுலுக்கே சந்தோஷமா, ஆண்டர் சந்தோஷமா இருக்காதா? பவுலா சிலுவையில் பாடுபட்டா, ஆண்டு தான் பாடுபட்டார் சிலுவையில் இல்லை. அவே கேட்ட அவசரம் மறந்து விட வேண்டாம். ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கும். இது வரைக்கும் பரவாயில்ல. இன்றைக்கு அந்த இனிமேல் நான் எனக்கு கண்டிப்பா இருப்பேன். நானே எனக்கு ஸ்ட்ரிக்டா இருப்பேன். புரியுதா? அது நானே எனக்கு கண்டிப்பா இருக்கிறது. அந்த வசனம் அப்படி வருது. நான் எனக்கு ஜாக்கிரதையா இருப்பேன். ஏனாலும் இருக்க மாட்டேன். நீங்க தான் எனக்கு எல்லாம். ரொம்ப யார் என்ன பண்ணாலும் என் உயிரை படம் பரவாயில்ல. இப்போ திடீர்னு வந்து 4 பேர் வந்து அடிச்ச விட பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீர் என்ன தாப்ப, நான் உடைய பிள்ளை. அந்த உறவு மெயின்டைன் பண்ணா ஆட்ட கைவிட மாட்டார்ல. தாப்பன் பிள்ளையில கைவிடுற நீர் இருக்கு. தாப்பனும் தாயுமா இருக்கிறேன். தாய் தன் பாளையம் மறுபடம் வந்தா கூட நான் உன்னை மறுபடியும் சொல்லியிருக்கீங்க. அதை நீங்க ஒருபோதும் என்ன மறக்க மாட்டீங்க, கைவிட மாட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசத்தை செயல்ல காட்டணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவை கொரிந்து சபை விசுவாசியில் விட அவர் உண்மையாவே மணந்திருந்தார் என்பதை கிரியினாலே காட்டினார். அவருடைய அன்றாட வாழ்க்கையில காட்டினார். அதுமாதிரி அப்போஸ்தலர் 19 மாய வித்தைக்காரர்களை பற்றி நாம் படிச்சோம்ல. அவர் மணந்திருந்த உடனே அவருடைய வார்த்தையை கேட்டு மணந்திருந்தா என்ன செஞ்சாங்க? மாய வித்தை புசத்தெல்லாம் கொண்டாந்து எரிச்சிட்டாங்க. அது எவ்வளோ விலை, 50,000 வெள்ளிக்காசு போட்டிருக்கு. அது ஈக்குவலா நம்ம ரூபாய் எவ்வளோ ரூபாய்னு தெரியல, பயங்கரமான அமௌண்ட்டாக இருக்கும். அதுமாதிரி சகை என்ன சொன்னாரு, 4 திரும்ப கொடுத்தேன், ஆஸ்தியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு. நீ பணம் பணம் பணம்ட்டு இருந்தாரு. இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. அவருடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதே மாதிரி தான் ப்ராடிகல்ஸ் என்ன பார்த்தோம். அவனுக்கு கூட இருந்த இடத்துல இல்லாத எழும்பி தேவைப்படுகிறான். கிரியில நம்ம காட்டணும். அதை ஆண்டு பார்க்குறாரு. அப்போ நம்மளை ஆசிரியப்பார், கைவிட மாட்டார். அந்த கிரியில காட்டணும், அந்த வைராகியத்தை காட்டணும். You must show your zeal for the Lord by your everyday life. ஒவ்வொரு வாழ்க்கையின் மூலமாக உங்களுடைய ஜீல், உங்களுடைய வைராகியத்தை. நான் மனவட்டி, நான் ஆண்டுக்கு சொந்தம், ஆண்டரை மீட்டுக் கொண்டார், அவர் என் மனவாளன், நான் அவருக்கே 100% அவர் தான் சொந்தம், இந்த உலகத்துக்கு சொந்தம் அல்லன்னு நிரூபிக்கணும். அதை தான் ஆண்டர் ஏகத்தோடு காத்துக்கொண்டிருக்கிறார். அவை அப்படி இல்லைன்னா இப்பொழுது அறிக்கை செய்யலாம். ஒரு உறுதியான தீர்மானம் எடுப்போம். நமக்கு நம்ம கண்டிப்பாக இருப்போம். அப்போ ஆண்டர் உதவி செய்வார். பாத்திரம்லாம் பங்கு பெற முடியும். ஒரு நாட்களே ஆண்டர் நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆயத்தமாக. அந்த வாஞ்சிடணும், கட்டாயப்படுத்த மாட்டார். அந்த வாஞ்சியதுன்னா ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கிறது நம்முடைய கடமை. நம்ம தான் பரிசுத்தமாக காத்துக்கணும். ஆனால் ஆண்டர் ஹெல்ப் பண்ணுவார். பஸ் ஆவியான நமக்கு அதுதான் கொடுத்துருக்குறாரு. அவர் ஹெல்ப் பண்ணுவார், உதவி செய்வார். ஆனால் வாஞ்சி இருக்கணும், கட்டாயப்படுத்த மாட்டார். அதனால தான் ஆபத்து. அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். நம்ம வாஞ்சியோடு கேட்டால் உதவி செய்வார். அந்த வாஞ்சி இருக்கா இல்லைன்னா நான் பார்ப்பேன். அது தெரியுமே தெரியாது. நமக்கு வாஞ்சி இருக்கா இல்லைன்னா அது தெரியுமே தெரியுதா? கண்டிப்பாக தெரியும். எப்படி ஏமாற்ற முடியும்? பயங்கரமான தேவன் இல்லையா அவரே? அதே இடத்துல அன்புள்ள தேவனா இருக்கிறார். அவை கொரிந்து சபை ஆரம்பத்தில் ரொம்ப மோசமான சபையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ 2 Corinthians வரும்போது அவர் மாறிட்டார். தீர்த்து வந்து சொல்றாரு, பவுல் சந்தோஷப்பட்டார். நீங்கள் தேவனுக்கே துக்கம் அனுப்பியிருக்கா, நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா தேவனுக்கே துக்கம் மாற்றியது. பின்னாடி வருத்தப்படாதபடி அது மாற்றியது. பின்னாடி நரகத்தில் போய் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் யாரும் ஒன்றுமே செய்ய முடியாத இல்லையா? அவை நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம
நம்மளும் அர்ப்பணிக்கலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் சோதித்து பார்க்கலாம். நம்மளுடைய அர்ப்பணிப்பு உண்மையாக இருக்கணும். அர்ப்பணிப்பு வந்து உண்மையாக இருக்கும். 100க்கு நான் ஆண்டுக்கு சொந்தம். ஆனால் நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் எனக்கு முக்கியம். மற்றவங்க கோவிச்சு தான் பரவாயில்ல, நீங்கள் கோவிச்சுட்டா எனக்கு ஒன்றுமே இல்லையே. ஆண்டவர் கோவிச்சுட்டா நான் நரகத்தில் போகணும். ஏன்னா மற்றவங்க கோவிச்சா எனக்கு ஒன்றும் ஆகாது. மற்றவங்க கோவிச்சா இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு கோவிச்சுட்டா அவன் தூக்கி என்னை நரகத்தில் போட்டுருவானே. என் ஃப்ரெண்டு என் மாமா போட்டுருவாரா நரகத்தில் என்னைய? இன்னும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிங்க. என் மாமா என்னை தூக்கி நரகத்தில் போட்டுருவாரா? அவரே நரகம் போகிறாரு, அவர் கூட போக வேண்டியதான். அவன் ஜம் பண்ணலாமா, நம்ம அர்ப்பணிக்கலாமா? உண்மையாகவே ரியலி டோன்ட் பிளே வித் காட். நல்லா ஆண்டோட விளையாட வேண்டாம், உண்மையாகவே அர்ப்பணிக்கணும். ஒரு நிமிஷம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். முக்கியமான நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம்.